Hi, I am Sostik from SRT Study Circle Group, PGTRB, Computer Instructor Grade 1, Unit 6, Relational Database Management System. அதில் இன்னைக்கு நம்ம SQL Statement, DML, DDL, Data Definition Language, அது சம்பந்தமான இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் நம்ம. SQL அப்படின்னா Structured Query Language is a standard language used for accessing and manipulating databases. So, Structured Query Language அப்படின்றது ஒரு லாங்குவேஜ் டேட்டாபேஸை அக்சஸ் பண்ணுறதுக்கும் மேனிபுலேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இட் இஸ் டிக்ளேர்டு ஆஸ் ஸ்டாண்டர்ட் பை அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் ANSI. ஸோ ANSIயால் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் ISOனாலையும் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. ANSI 1986, ISO 1987 அங்கீகரிச்சிருக்கு. ஸோ ANSI அப்படின்னா அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட், ISO அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். அபவுட் SQL, though SQL is standard language, different versions are maintained to meet out the requirements. So SQL ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜா இருந்தாலும் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. Few major functions performed using SQLs are listed below. Executes queries against a database. So databaseல நம்ம queries எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். Retrieves data from database. டேட்டாவை எடுத்துக்கலாம். Insert and update records in a database. So insert பண்ணிக்கலாம், update பண்ணிக்கலாம் ரெக்கார்ட்ஸை டேட்டாபேஸில் இருக்கிறத. delete records from database. டேட்டாபேஸில் இருந்து ரெக்கார்ட்ஸை delete பண்ணிக்கலாம். create new databases and new tables in a database. புது டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், புது டேபிளை டேட்டாபேஸில் கிரியேட் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் SQL commands. Different SQL commands are available to perform various functions. SQL commands are classified into 5 major categories. ஸோ 5 மேஜர் கேட்டகரிஸாக பிடிச்சிருக்காங்க SQL கமாண்ட்ஸை டிபெண்டிங் ஆன் தேர் ஃபங்க்ஷனாலிட்டி. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டிபெண்டிங் ஆன் தேர் ஃபங்க்ஷனாலிட்டி, அதனோட ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து 5 பிரிச்சிருக்கிறாங்க. டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், DDL விரிவாக்கும் டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். The DDL commands are used to define database schema structure. டேட்டாபேஸ்னுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்கிறது தான் இந்த DDL கமாண்ட்ஸு, டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். ஆல்சோ டு கிரியேட் அண்ட் மாடிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் இன் த டேட்டாபேஸ். டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணலாம், அதுக்கும் யூஸ் ஆகுது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப், ரீநேம் அண்ட் ட்ரங்கட் கமாண்ட்ஸ் பிலாங் டு திஸ் கேட்டகரி. ஸோ இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. DDLல என்னென்ன இருக்குது அப்படின்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப், ரீநேம், ட்ரங்கட். கிரியேட், ஆல்டர், ட்ராப், ரீநேம், ட்ரங்கட் எல்லாமே DDLல இருக்குது. ஸோ கிரியேட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா யூஸ் டு கிரியேட் டேட்டாபேஸ் ஆர் டேபிள்ஸ். டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு, டேபிள்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த கிரியேட் யூஸ் ஆகுது. ஆல்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ் ஆர் டேபிள். ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேபிளை நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு ஆல்டர் யூஸ் ஆகுது. ட்ராப் டெலீட்ஸ் த டேட்டாபேஸ் ஆர் டேபிள். டேட்டாபேஸையோ அல்லது டேபிளையோ டெலீட் பண்ணுறதுக்கு இந்த ட்ராப் யூஸ் ஆகுது. ரீநேம், யூஸ்டு டு ரீநேம் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் இன் தி டேட்டாபேஸ். ஸோ ரீநேம் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு டேட்டாபேஸை ரீநேம் பண்ணுறதுக்கு இந்த ரீநேம் யூஸ் ஆகுது. ட்ரங்கட் யூஸ்டு டு டெலிட் ஆல் டேபிள் ரெக்கார்ட்ஸ். டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸையும் டெலிட் பண்ணுறதுக்கு ட்ரங்கட் யூஸ் ஆகுது. அடுத்தது DML. DML அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். These SQL commands deals with the manipulation of data present in the database. டேட்டாவை மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்காக இந்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் SQL கமாண்ட்ஸ் கம் அண்டர் DML. நிறைய SQL கமாண்ட்ஸு இதுக்கு கீழே தான் வருது, இந்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஏன்னா இதான் மேனிப்புலேட் பண்ணுது இல்லைங்களா ஒரு டேட்டாவை. அதனால் என்னென்ன மேனிப்புலேட் பண்ணுது அப்படின்னா பாருங்கள், இன்சர்ட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். கமாண்ட்ஸ் பிலாங் டு திஸ் கேட்டகரி. DMLல என்னென்ன வருது அப்படின்னா insert, update, delete. Insert adds new row into database table. database tableல new row insert பண்ணிக்கிறதுக்கு இந்த insert யூஸ் ஆகுது. update எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா modifies existing data with new data in a table. modify existing data with new data in a table. ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. நியூ ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவை புது டேட்டா மூலிமா மாடிஃபை பண்ணிக்கலாம். delete, deletes the records from the table. delete the records from the table. ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை டெலிட் பண்ணுறதுக்கு இந்த delete யூஸ் ஆகுது. delete கமாண்ட் யூஸ் ஆகுது. இன்சர்ட், அப்டேட், டெலிட் எங்கே எதில் இருக்குது அப்படின்னா DML கமாண்ட்ஸில் இருக்குது. அடுத்தது டேட்டா கொரி லாங்குவேஜ் DQL. செலக்ட் இஸ் த ஒன்லி SQL கமாண்ட் யூஸ்டு டு ஃபெச் ஆர் ரிட்ரீவ் த டேட்டா ஃப்ரம் டேட்டாபேஸ் டேபிள்ஸ் தட் கம் அண்டர் DQL. ஸோ DQL இருக்கக்கூடிய முக்கியமான இது என்ன அப்படின்னா செலக்ட் கமாண்ட் தான். நிறைய செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நிறைய கொரி நம்ம எழுதுவோம்.
அதனால் select is the only SQL command used to fetch or retrieve the data from database tables that come under DQL. இது DQL கீழே வருது. DQL அப்படின்னா டேட்டா கொரி லாங்குவேஜ். டேட்டா கொரி லாங்குவேஜில் இருக்கக்கூடிய முக்கியமான கமாண்ட் என்ன அப்படின்னா select. ஸோ select retrieve data from the table. டேட்டாவை எடுக்கிறதுக்கு இந்த select ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு transaction control language TCL transaction control language. These SQL commands manage the transaction in SQL databases. So databaseல transaction மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த SQL commands யூஸ் ஆகுது. அதாவது transaction control languageல இருக்கக்கூடிய commands. It also helps to save the change into database permanently. டேட்டாபேஸில் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கும் இந்த transaction control languageல இருக்கக்கூடிய commands யூஸ் ஆகுது. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா TCLல commit, rollback, set transaction and save point. Commit, rollback, set transaction and save point commands belong to this category. So commit அப்படின்னா permanently saves into database. பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கு இந்த commit command யூஸ் ஆகுது. பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கு commit command யூஸ் ஆகுது. rollback restore database to original form since the last commit. லாஸ்ட் கமிட்டுக்கு அப்புறம் நம்ம பண்ண மாடிஃபை எல்லாமே திரும்ப அந்த ஒரிஜினலுக்கு மாற்றணும் அப்படின்னா ரோல் பேக் கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம். சின்ஸ் த லாஸ்ட் கமிட் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ஸ் த லாஸ்ட் கமிட். செட் டிரான்சாக்ஷன் செட்ஸ் த டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் சச் அஸ் ரீட் ரைட் ஆர் ரீட் ஒன்லி அக்சஸ். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணிக்கலாம். ரீட் மட்டும் பண்ணணுமா அல்லது ரீட் ரைட் ரெண்டுமே பண்ணணுமா, அந்த அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுக்கணுமா அப்படின்றத நம்ம தான் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் டிரான்சாக்ஷன். Save point used to temporarily save a transaction so that we can roll back to that point whenever required. So save point எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டெம்பரரியாக சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ டிரான்சாக்ஷனை டெம்பரரியாக சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த சேவ் பாயிண்ட் யூஸ் ஆகுது. தேவை அப்படின்னா ரோல் பேக் கமாண்ட் இருக்கு இல்லைங்களா, ரோல் பேக் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம திருப்பியும் எடுத்துக்கலாம். டெம்பரரியாக சேவ் பண்ணதை ரோல் பேக் கமாண்ட் மூலமா திரும்பவும் நம்ம எடுத்துக்கலாம். கமிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். த SQL commands that implement security on database objects like table, view, stored procedure, etc. இது பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும். கண்ட்ரோல் அப்படின்னும் போதே தெரியும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. டேட்டாபேஸை டேபிள், வியூ, ஸ்டோர்டு ப்ரொசீஜர் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதில் ரெண்டு இருக்குது மெயினாக, grant and revoke commands belong to this category. grant, revoke. grant எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா யூஸ் டு கிவ் பெர்மிஷன் டு ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் டேபிள், வியூ, எக்ஸெட்ரா. குறிப்பிட்ட யூசர்ஸ்க்கு குறிப்பிட்ட டேட்டாபேஸை நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம். அது எது டேபிள், வியூஸ் இதெல்லாமே அந்த யூசர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த கிராண்ட் யூஸ் ஆகுது. ரீவோக் அப்படின்னா நம்ம கொடுத்த பர்மிஷனை ரீவோக் பண்ணிக்கலாம். அதுக்கு ரீவோக் யூஸ் ஆகுது. யூஸ் டு டேக் அவுட் பர்மிஷன் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் லைக் டேபிள், வியூ, எக்ஸெட்ரா. டேபிள், வியூ இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு குறிப்பிட்ட யூசருக்கு நம்ம கொடுத்துருப்போம் பர்மிஷன். அந்த பர்மிஷனை நம்ம திரும்பவும் ரீவோக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ரீவோக் கமாண்டு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான வீடியோ பேசிக் SQL கமாண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். அதை அடைந்தே திருவோம். நன்றி.